அடுத்து 31வது கேள்வி. முப்பத்தி ஓராவது கேள்வியை பாருங்க. n சமன் 2 வீசக 4. n சமன் 2 வீசக 4 எனி n கணம் சமன் 8 v கணம் சக 24 n v சக 64. அப்ப n கணத்தை பற்றி கேட்கிறாங்க. இப்ப காட்ட சொன்ன விடை என்ன n கணம் சம்பந்தமா இருக்கு. அப்ப இதுல யோசிக்கிறது வேற ஒரு விஷயம் இல்லை. இது ரெண்டு பக்கம் கணப்படுத்துறதா இருக்கிற ஐடியா. 2 வீசக 4 முழுவதின் கணம். முழுவதின் கணம் என்று சொல்லக்குள்ள இங்க என்ன வரும்? n கணம் இந்த 2 v முழுவதின் கணம். அப்ப நீங்க 8 v கணம் என்று எழுதினாலும் நல்ல நேரடியா சரிதான். 8 v கணம் என்று எழுதினா நல்ல பாக்கி. அடுத்தது 3 தர 2 v முழுவதின் வர்க்கம் தர ரைட். இங்க வந்து என்ன சொல்லலாம்? தர 4. அடுத்தது 3 தர 2 v தர 4 வர்க்கம் சக 4 கணம். அப்ப இது எப்படி வருமெண்டா n கணம் n கணம் 2 v முழுவதின் கணம் என்று சொன்னா 8 v கணம். இதுல 4 தர 3 12 12 தர 4 48. அப்ப இங்க 4 வரும் 4. அப்ப இங்க 3 12 12 தர 4 48. இங்க வந்து என்ன சொல்லுங்க 6 6 தர 16 என்று சொல்லக்குள்ள அங்க வந்து 96 வரப்போகுது. 6 தர 16 96 வரும். இப்ப இங்க 96 v வரும், இங்க 48 v வர்க்கம் வரும். ஆனா காட்ட சொன்ன விடையில் என்ன இருக்குண்டா 8 v கணம் சக 24 nv என்றுதான் இருக்கு. அப்ப இங்க என்ன வரப்போகுது? 48 v 48 v வர்க்கம், இங்க 96 v. அடுத்தது இங்க வந்து என்ன சொல்லுங்க 64. எனவே n கணம் என்பது 8 v கணம். இது இரண்டிலும் இருந்து நான் 24 v பொதுவாக எடுத்துக்கொள்றேன். ஏன்னா காட்ட சொன்ன விடையில 24 தான், இடத்துல 48 பொதுவா எடுக்கலாம். ஆனா காட்ட சொன்ன விடையில வந்து என்ன சொல்லுங்க 24 தான் எதிர்பார்க்கிறாங்க. எனவே இடத்துல 24 v பொதுவாக எடுத்துக்கொண்டா இதுக்குள்ள என்ன வரும் சொன்னா 2 v சக 4 வரும். 48 v வர்க்கத்துல 24 v போனா 2 v. இங்க 96 v இருந்து 24 v பொதுவா எடுக்கப்பட்டா 4, இங்க 64. எனவே n கணம் 8 v கணம் 24 v தர 2 v சக 4. இது சமன்பாடு ஒன்றிலிருந்து சமன்பாடு ஒன்றிலிருந்து இது என்னன்னு சொல்லலாம் 64. சமன்பாடு ஒன்றிலிருந்து இது. எனவே n கணம் சமன் 8 v கணம் 24 nv சக 64. இது போட்டது என்னன்னு விளங்கிட்டா இந்த அடையாளம். இப்ப இது என்னென்றால்
ஆகவே அல்லது எனவே, therefore என்றெல்லாம் சொல்றதுக்கு இந்த அடையாளம் பாய்ப்போம். இப்ப நீங்க ஒயிலுக்கு கீழே எனவே, ஆகவே அல்லது வந்து என்ன சொல்லுங்க, therefore இங்கிலீஷ் மீடியாக்கள்ல therefore என்று சொல்றதுக்கு இந்த அடையாளம் பாய்ப்பீங்க. இப்ப நம்ம இதை அப்படியே தலைகீழா போட்டா காரணம் சொல்றதுக்காக பயன்படுத்தும். என்ன காரணம் சொல்றோம்னா, காரணம் முதலாவது சமன்பாடு. என்ன முதலாவது சமன்பாடு? 2 வீசக 4 ஏன்? அப்ப இந்த இடத்துல இருக்கிற 2 வீசக 4க்கு பதிலாக நான் என்ன பிரதியிட்டு இருக்கேன். ரைட், அவ்வளவுதான் விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுட்டை தான் மியூட் பண்ணி கதைங்க. இதை முடிச்சுட்டு அங்கே 32வது கழிக்கும்.
அடுத்தது 32வது கேள்வி பாருங்க. இன்னைக்கு நம்ம இன்னும் ஒரு புது விஷயம் படிக்கிறோம். இதுகளை முடிச்சிட்டு காரணிப்படுத்தல் என்ற ஒரு புது விஷயம் படிக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஓயிலே காரணிப்படுத்தல் இருக்குதா? அதுல இருந்து இது இங்க வித்தியாசமா எப்படி செய்யறது, நேரடியா எப்படி செய்யறது, அப்படியான விஷயங்கள் பார்ப்போம். இப்ப ஏ சக பி சக சி சமன் 0. அப்ப காட்ட சொன்ன விடை என்னென்றால் ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் சமன் 3abc. அப்ப இங்க கணங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஏ சக பி சக சி முழுவதின் கணம் என்று எழுத போனீங்கன்னா இது பெரிய ஒரு வேலையா போயிடும். உங்களுக்கு ஏ சக பி சக சி முழுவதின் கணத்துக்கு நான் ஒரு பிரிவுன்னு சொல்லி தரல தானே, என்ன நேரடியாக எழுதுறோம், அங்க ஒரு முடிவுன்னு சொல்லி தரல. ரைட், நீங்க இது எழுதுறேன் அப்படி எழுதணும். ஏ சக பிய ஒன்றாக எடுத்துட்டு சிய தனியா வச்சுட்டு முழுவதின் கணம். அப்ப இது என்ன எக்ஸ் சக y அதுக்கு கணம் எழுதுறது போல இருக்கு. அப்படி நீங்க ரைவ் பண்ணி பார்க்கலாம். ரைவ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தா ரைவ் பண்ணி பாருங்க, அப்படியும் விட வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏ சக பி சக சி சமன் 0 ரைட். நான் இந்த மெத்தடால போவேன். நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதை ரைவ் பண்ணி பார்க்கலாம், இதுலயும் விட வரும். நாம் என்ன செய்யறா ஏ சக பி சமன் -c ஆக மாத்துறேன். இப்ப ரெண்டு பக்கம் கணப்படுத்துவோம். இரண்டு பக்கம் கணப்படுத்தினால் ஏ சக பி முழுவதின் கணம் என்பது சய சி முழுவதின் கணம். எனவே இதுல விரிவு எப்படி வரும்? ஏ கணம் 3a வர்க்கம் b 3ab வர்க்கம் சக b கணம் சமன் சய சி கணம் என்று வரும். சய சியின் கணம் உங்களுக்கு எப்படி வரும்? சய சி கணம் என்று தான் வரும் இல்லையா? ஓகே, அப்ப சயசி தர சயசி தர சயசி அது சயசி கணம் என்று வரும். எனவே ஏ கணம் சக பி கணம் இந்த சய சி கணம் இருக்கு தானே, அதையும் இங்க சேர்ப்போம். சக சி கணம் இந்த 3a வர்க்கம் பி இந்த 3ab வர்க்கம் இவை இரண்டிலும் இருந்து 3ab தர a சக b 3ab தர a சக b சமன் 0. எனவே a கணம் சக b கணம் சக சி கணம் இது இரண்டிலும் இருந்து 3ab பொதுவா எடுத்தால் பிராக்கெட்டுக்குள்ள a சக b என்று வரும் இல்லையா? 3ab எடுத்தால் இங்க a வர்க்கம் இருந்தது a என்று வரும். 3ab ab பொதுவா எடுத்தோம்னா இங்க b வர்க்கம் இருந்தது b என்று வரும். இங்க 3ab a சக b க்கு பதிலா -c போடுங்க. -c சமன் 0. அப்ப இங்க என்ன முதலாவது சமன்பாட்டினால் a சக b க்கு பதிலா -c போடுறோம். எனவே a கணம் சக b கணம் சக c கணம் -3abc சமன் 0. எனவே a கணம் சக b கணம் சக c கணம் சமன் 3abc. இவ்வளவுதான் இந்த காட்டு சொன்ன விடை. சரி, இப்ப அதுல இருக்க 34வது கேள்வி நீங்களா ரைவ் பண்ணுங்க. ரைவ் பண்ணிட்டு சொல்லுங்க விட வருகுதாண்டு. சரி, உங்களுக்கு விட வராட்டி நான் செய்து காட்டுவேன். உங்களுக்கு 34வது கேள்விக்கு நீங்க விடை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நான் செய்ய தேவையில்லை. ரைட், ஒருக்கா ரைவ் பண்ணி பாருங்க. இதை முடிச்சுட்டு 34வது கேள்வியை ரைவ் பண்ணுங்க.
சரி, ட்ரை பண்ணி பாருங்க. 34வது கேள்வி. உங்களுக்கு விட வந்தா நான் செய்ய தேவையில்ல. ரைட். முதலாவது செய்து முடிச்சால் சொல்லுங்க. விட வருகிறதா என்ன மாதிரி? ரைட். அடுத்து என்ன 34வது கேள்விக்கு விட வருகிறதா? கீழ அன்மியூட் பண்ணிட்டு கதையுங்க வச்ச தண்ணி. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ரைட். ஆ கேள்வி கேட்டா கேள்வி கேட்டா ஒன்று பதில் வரணும். இல்லாட்டி சட்லியாவது போடணும். இல்ல உங்களுக்கு சிக்கலா இருக்குன்னா, நான் ட்ரை பண்ணி நான் செய்து காட்டுவேன். அது பிரச்சனை இல்ல. முதல்ல நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு விட வருதா என்னன்றத சொல்லுங்க.
ஜதுஷனா என்ன மாதிரி நீங்க செய்து முடிச்சிட்டீங்களா? 34வது கேள்வி விட வருதா? நோ, நோ சார், வரல. ஜதுஷனன். நோ. ஓகே. சரி, அப்ப 2 பேருக்கும் வரலன்னு சொன்னா இப்ப என்ன சொல்லுவோம்? ட்ரை பண்ணுவோம் என்ன? சரி, 34வது கேள்வி இருங்க. ட்ரை பண்ண சார், பட் வரல. ஓகே, சரி, ட்ரை பண்ணும். 34வது கேள்வி ஒண்ணும் இல்ல, பாருங்கடாப்பா. இப்ப என்னடா, இங்க உங்களுக்கு தரவு என்ன? ஏபி தர ஏ சக பி சமன் பி எனின் ஏ கணம் சக பி கணம் சக 3 பி. இது பி கணத்தின் கீழ் ஏ கணம் பி கணம் என்று சொல்றாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டாம், அப்படியே இது கணங்களோடு சம்பந்தப்பட்ட ஐடியான்றது விளங்கும். இங்க கணம், இங்க கணம், இங்க கணம், இங்க கணம் இருக்கிறதால அது விளங்கும். அப்ப வேலையை எப்படி இலகுவாக்க வேண்டாம், முதல் இந்த ஏ சக பி அப்படியே வச்சுட்டு பியின் கீழ் ஏபி என்றதை போடுவோம். அங்க இருக்கிற ஏபியால பிரிச்சு விடலாம் தானே, இங்க இருக்கிற ஏபியால அதை பிரிச்சு விடுவோம். இப்ப 2 பக்கம் கணப்படுத்துவோம். 2 பக்கம் கணப்படுத்தினால் ஏ சக பி முழுவதின் கணம் பியின் கீழ் ஏபி முழுவதின் கணம். ரைட். அப்ப இங்க கணப்படுத்தும் போது இங்க என்ன வரும்? ஏ கணம் 3 ஏ வர்க்கம் பி 3 ஏ பி வர்க்கம் சமன், சாரி, சக பி கணம் சமன் பி கணத்தின் கீழ் ஏ கணம் பி கணம். ரைட். இங்க ஏ கணம் 3 ஏபி ஏ சக பி சக பி கணம். இங்க என்ன வரும்? பி கணத்தின் கீழ் ஏ கணம் பி கணம். ரைட். இப்ப அவ்வளவுதான் விஷயம். இப்ப இது சமன் என்னவா இருக்கும்? ஏ கணம் பக்கத்துல இந்த பி கணம் ஏபி தர ஏ சக பி. ஏபி தர ஏ சக பி என்றது இந்த சமன்பாடு 1 வைங்களேன். ஏபி தர அந்த ஏ சக பிக்கு பதிலாக நான் என்னன்னு போடலாம், இங்க பி என்று பிரதியிடலாம். எனவே சமன்பாடு 1ல் இருந்து ரைட், ஏ கணம் சக பி கணம் ஏபி ஏபி தர ஏ சக பிக்கு பதிலாக பி என்றதை பிரதியிடுறோம். இதுக்கு பதிலாக பி என்று பிரதியிட்டால் 3 பி, அங்க பி கணத்திங்கள் ஏ கணம் பி கணம். இவ்வளவுதான் விஷயம், முடிச்சுக்கணும்.
அடுத்த கெடிங் போட்டுக்கொள்ளுங்க, காரணிப்படுத்த. அப்ப காரணிப்படுத்த என்னன்னா, நம்ம அந்த கேள்வியிலிருந்தே தொடங்கும். எத்தனையாவது? 35வது கேள்வி. 35வது கேள்வியை பாருங்க. இங்க எண் வர்க்கம் சய எண் சய 6. எண் வர்க்கம் சய எண் சய 6. இப்ப எண் வர்க்கம் சய எண் சய 6ன்னு சொன்னா, இப்ப உங்களோட ஓஎல்ல நீங்க எப்படி படிச்சிருப்பீங்களோ அந்த ஐடியாவில் இதை செய்ய தொடங்கும். சரி, ஓஎல்ல நீங்க இதை எப்படி செய்திருப்பீங்களோ அதன்படியே இதை செய்ய தொடங்கும். அப்ப எண் வர்க்கம் சய எண் சய 6 என்றால் சய 6 காரணி. சய 6 காரணி என்றால் சய 6 தர 1 என்று சொல்லலாம், அல்லது 1 தர சய 6 என்று சொல்லலாம், அல்லது 3 தர சய 2 என்று சொல்லலாம், அல்லது 2 தர சய 3 என்று சொல்லலாம். ரைட், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதுல இங்க சய என்ன தரணும் என்று சொன்னா, சயன் வரக்கூடிய மாதிரி நான் எப்படி எழுதலாம், இது இவ்வளவுத்திலையும் பொருத்தமாக இருக்கும். எனக்கு இந்த 2ம் சய 3 தான் பொருத்தமா இருக்கு. அப்படின்னா எண் வர்க்கம் சக 2 எண் சய 3 எண் சய 6. இந்த சய 6ஐயும் ஒன்றையும் கூட்டினா இந்த சய எண் வராது. சய 6 எண்ணையும் எண்ணையும் கூட்டினா சய எண் வராது. எண்ணையும் சய 6 எண்ணையும் கூட்டினால் சய எண் வராது. 3 எண்ணையும் சய 2 எண்ணையும் சேர்த்தாலும் சய எண் வராது. அப்ப இவ்விடத்துல சய எண் வரும் அப்படின்னா 2 எண்ணும் சய 3 எண்ணும் சேரும் போதுதான் சய எண் வரும். இப்ப இதுல என்ன பொதுவாக எடுத்துக்கொண்டால் எண் சக 2, இங்க சய 3, இது இரண்டிலும் இருந்து சய 3 பொதுவாக எடுத்துக்கொண்டால் எண் சக 2 சய 6ல இருந்து சய 3 போகும்போது அது எப்படி வரப்போகுது, சக 2 என்று வரப்போகுது. இப்ப இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க எண் சக 2, இந்த இடத்துலயும் என்ன எண் சக 2. இப்ப இது இரண்டிலும் இருந்து எண் சக 2 பொதுவாக எடுக்கப்பட்டால் இங்க எண் சய 3 என்று வரும். சரிதானே, இங்க என்ன வரும், எண் சய 3 என்று வரும். இது உங்களோட ஓஎல்ல இருக்கிற காரணிப்படுத்த. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, நம்ம இப்ப இங்க ஏல காரணிப்படுத்தல் செய்யும் போது நம்ம ஒரு பெரிய ஒரு கேள்வியில ஒரு பகுதியாகத்தான் இந்த காரணிப்படுத்தல் இருக்கு. சரிதானே, பெரிய ஒரு சுருக்கள் ஒன்று செய்யிட்டு இருக்கிறோம் என்றால் அதுல ஒரு பகுதியில ஒரு ஸ்டெப்ல வார ஒரு கேள்வியாகத்தான் இந்த சுருக்கள் காணப்படும். அப்ப அதுக்கு அதுக்கு நம்ம இவ்வளவு லைன் எழுதிட்டு இருந்தோம்னா, அந்த ஒரு ஸ்டெப்புக்கே நம்ம இங்க 4 லைன் எழுதிட்டு இருந்தோம்னா இடத்துல டைமுக்குள்ள நம்ம கேள்வி முடிக்கல. நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இங்க டைம் தான். ரைட், அந்த டைமுக்குள்ள முடிக்கலாம் பெரிய வேலை. அப்ப அந்த டைமுக்குள்ள முடிக்கலாம போயிருக்கு. இப்ப இது ஒரே நேரத்துல நேரடியாக காரணிப்படுத்துற மாதிரி நம்ம யோசிச்சு பழகணும். அதான் நம்மளுக்கு இப்ப இருக்கிற வேலை. இப்ப அதுக்கு நம்ம இந்த இந்த மெத்தட் உங்களுக்கு ஓஎல்ல சரி, இது சரி, ஓஎல் வரைக்கும் போதும். ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க, அது பொருந்தாதுன்னா நம்மளுக்கு டைமுக்குள்ள முடிக்க இயலாது இந்த மெத்தட்டால.
அப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்படி ஒரு க்ராஸ் மெத்தட் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரி, இந்த மெத்தட் போகட்டும். இப்ப நம்ம ஒரு க்ராஸ் மெத்தட்டுக்கு வருவோம். இந்த க்ராஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் n வர்க்கம் மைனஸ் n மைனஸ் 6. சரி, n வர்க்கம் மைனஸ் n மைனஸ் 6. இந்த n வர்க்கத்திட குணகம் உண்டு. ரைட், இங்கிலீஷ் மீடியாக்கள்னா கொஃபீசியன்ட் கழிச்சிருப்பீங்க. கொஃபீசியன்ட் சொன்னா குணகம். குணகம் உதாரணத்துக்கு 3x சொல்லும் போது எக்ஸிட குணகம் 3. சய 7x வர்க்கம் என்றால் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம். சரிதானே, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வந்து இந்த இடத்துல என்ன இருக்கும், சய 3 சய 7 இருக்கும். ரைட், அப்படி குணகம் என்றது வந்து என்ன சொல்லுங்க, அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு முன்னுக்கு இருக்கிற எண்பெருமானம் அல்லது மாறிலி. ரைட், அப்படி என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப இங்க இருக்கிற எண் வர்க்கத்திட குணகம் 1. அந்த ஒன்றிட காரணின்னு சொன்னால் அது 1 தர 1. ஒன்றின் காரணி 1 தர 1. கட்டாயம் 1 தர 1 தான் இருக்கணும் இல்லை. சய 1 தர சய 1 தரலாம். இந்த இடத்துக்கு நான் 1 தர 1 எடுத்துக்கொள்றேன். சய 1 தர சய 1 வார இடங்களையும் கதைப்போம். சரி, அப்ப இவ்விடத்துல சய 1 போறது பொருத்தமா இருக்காது. ஏன்னு உங்களுக்கு எழுதக்குள்ள இவ்வளவு. சய 6 என்று சொன்னால் இங்க என் வர்க்கம் சயன் சய 6. இப்ப இதுல சய 6 சொல்லக்குள்ள நம்ம இங்க 4 வகையான காரணிகள் எழுதி இருக்கோம். என்ன, இந்த சய 6 கிடைக்கக்கூடிய மாதிரி 4 வகையாக இந்த காரணிகள் எழுதியிருப்போம். இந்த 4ஐயும் ஒவ்வொன்றாக ஆராய்ஞ்சு பார்ப்போம். முதலாவது இந்த சய 6 தர 1. இங்க சய 6, இங்க 1. சய 6 தர 1, நான் சொல்றத ஜோசிங்க. சய 6 தர 1 சய 6, 1 தர 1 1. ரெண்டையும் கூட்டினம் என்றால் சய 5 என்று வரும். ஆனால் எனக்கு என்ன வரணும் என்றால், இப்ப என்ன என்ற எதிர்பார்ப்பு என்றால் இந்த நடு உறுப்பு இருக்குதானே, இந்த நடு உறுப்போட குணகமான சய 1 கிடைக்க வேணும். ரைட், சய 1 கிடைக்குதான்னு கேட்டா இல்ல. அப்ப இது பொருத்தமற்றது வருது. ரைட், அடுத்தது எண்ணுக்கு பதில் இங்க அடுத்த காரணியாக இந்த 1 இந்த சய 6ஐயும் எடுத்துக்கொள்வோம். இவ்விடத்துல 1 தர 1 சய 6 தர 1. அப்ப 1 சய 6 என்று சொல்லும் போது இடத்துல வந்து என்னென்று வரும், உங்களுக்கு இங்க அதே விஷயத்தான் திரும்ப இருக்கமே. சரி, சய 1 6 சய 1 6 சரியா, சய 1 6. அப்ப சய 1 தர 1 சய 1, 1 தர 6 சக 6. அப்ப 6ம் சய 1ம் சேர்ந்தா இங்க 5 என்று வரும். சோ இதுக்கும் இந்த இடத்துல பொருத்தமற்றது. ஏன்னா நம்மளுக்கு சய 1 தான் வரும். அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 3, சாரி எண்ணுக்கு பதிலாக இல்ல, இங்க வந்து 3 சய 2. 3ம் சய 2 என்ற காரணிகளை பாருங்க. 3 தர 1 3, 1 தர இந்த சய 2 சய 2. அப்போ 3ம் சய 2ம் சேர்ந்தால் 1 2 வரும். சோ இதுவும் பொருத்தமற்றது. ஏன்னா நம்மளுக்கு என்ன வரணும், 1 வரணும். அப்ப அடுத்தது இந்த 2ம் சய 3ஐயும் பார்ப்போம். 2 இங்க சய 3, 2 தர 1 2, 1 தர சய 3 சய 3. அப்ப 2ல இருந்து 3 போனால் சய 1. அப்ப இங்க நடுவுல என்ன வரணும், எந்த குணகம் வரணும். இப்படி நம்ம குரசின் வழியை பெருக்கி கூட்டும் போது எந்த குணகம் வரும். அப்ப நம்மளுக்கு இந்த எந்த குணகம் சய 1 தாரது இந்த 2ம் சய 3 தான். எனவே இங்க காரணிகள் என்ன வரும் என்றால் என் சக 2, அடுத்தது என் சய 3. நீங்க இப்ப இப்படி யோசிக்கலாம், இப்ப இவ்வளவு விஷயம் எழுதி பார்த்து தான் முடிவெடுக்கணும் வேண்டாம், அதுக்கு நாங்க எங்களோட ஓஎல் மெத்தட்லயே பாவிச்சுட்டு போயிடுவோமே யோசிக்கலாம். அப்படி இல்லை. இதுல வந்து 35 தொடக்கம் 69 வரையான கேள்விகள் இருக்கு. அப்ப இவ்வளவு கேள்வி ஏன் இதுல போட்டு இருக்கேன்னா, நீங்க இந்த மெத்தட்டை பழக்கி எடுக்கணும். சரிதானே, இது ஆரம்பத்துல இப்படி விளங்கப்படுத்தக்குள்ள நான் எல்லாம் சொல்லி மிச்சம்
பேசிக்லையும் தான் கொண்டு போவேன். அப்ப கேள்வி செய்யக்குள்ள அப்படி இருக்காது. இப்ப அடுத்தடுத்த கேள்வி செய்யக்குள்ளே நீங்க பாப்பீங்களா அந்த வித்தியாசத்தை. இப்ப நேரடியா அந்த குரஸ போட்டு அதை கண்டுபிடிச்சு எழுதுறது தான் இங்க இருக்கிற வேலையா இருக்கு. சரிதானே? அப்ப இப்படி எல்லா காரணியும் எடுத்து பார்த்து எழுதி பார்த்து எல்லாம் முடிவெடுக்க மாட்டோம். என் வர்க்கம் சை என் சை ஆறுண்டா யோசிப்போம், இடத்துல சய வருது. சய ஆறுட காரணி என்று சொன்னா 6 சய 1 சய 6 1. இது எதாலையும் சய 1 வாரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் 6 1 கூட்டுனா 7 கழிச்சா 5. இதுக்குள்ளதான் ஏதாவது மாற்றம் பெறலாம். என்ன என்ன 5 சொன்னா 5 -5 ஏதோ ஒன்று மாறி. அப்ப 6 1ஓடையும் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எண்கள் என்றா அது 5 மேலும். அப்ப 3 2 மட்டும்தான் இடத்துல யோசிக்கணும். ஏன் 3 2ல தான் 1 சம்பந்தப்படும். 3ல இருந்து 2 கழிச்சோம்னா 1 அல்லது 3 2 கூட்டினோம்னா 5. அப்ப இவ்விடத்துல வந்து சம்பந்தப்பட போறது இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை ரெண்டையும் தான் யோசிக்கணும். அதுலயும் என்ன பார்க்கணும்? இங்க சய 6. அப்ப சய 6 காரணியில ஏதோ ஒன்று மைனஸ் ஆகவும் இன்னும் ஒன்று பிளஸ் ஆகவும் இருக்கணும். நடுவுல இருக்கிறது மைனஸ். அப்ப பெரிய பெருக்கம் மைனஸ் ஆகவும் சிறிய பெருக்கம் பிளஸ் ஆகவும் காணப்படும். அப்ப பெரிய பெருக்கம் மைனஸ் ஆகவும் சிறிய பெருக்கம் பிளஸ் ஆகவும் இருந்தா உங்களுக்கு என்ன சொல்லுங்க, கூட்டும் போது நடுவுல மைனஸ் வரும். புதுசா ஒரு ஆள் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க இல்லையா? புதுசா ஒரு ஆள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்படி லிங்க் கிடைச்சா என்னன்னு தெரியல. பிரச்சனை இல்லை, நீங்க கிளாஸை பார்க்கலாம். இந்த கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் முடிய இருக்கா என்ன இருக்கா கண்டக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, நீங்க பிரச்சனை இல்லை. ஓகே, கவனிங்க. ரைட். அப்ப இங்க வந்து எங்க விட்டோம்? இந்த காரணிப்படுத்தல். அப்ப இவ்விடத்துல என்ன யோசிக்கிறோம்? இங்க -6 -6க்குள்ள ட்ரெண்ட்ல ஏதாவது ஒன்று மைனஸ். இவ்விடத்துல மைனஸ் எப்படி வருது? இதன் பலியையும் கூட்டி நம்ம எடுக்கும்போது, அதாவது இதன் பலி இருக்கிற பெருக்கம் ரெண்டையும் கூட்டி எடுக்கும் போதுதான் அந்த மைனஸ் வருது. அப்ப இங்க வந்து என்ன வரும்? 2 இந்த சய 3 சேர்ந்துதான் இந்த சய 1 தரும். அப்ப நம்ம இவ்விடத்தை என்ன யோசிப்போம்? 3 சய 2 அல்லது 2 சய 3, இது ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் வரும். நடுவுல மைனஸ் வரணும்னா பெரிய பெருக்க மைனஸா இருக்கணும். அப்ப 2 சய 3 இதுல பெருசு எது? 3. அப்ப 3க்கு மைனஸ் வாரன்னு சொன்னால் இந்த காரணி மட்டும்தான் பொருந்தும். இப்ப இதை நம்ம மனதால யோசிச்சு எடுக்கலாம். சரி, இப்ப நான் சொன்ன விஷயம் அவ்வளோதையும் யோசிச்சு குயிக்கா இப்ப நம்ம என்ன செய்வோம்? 36வது கேள்வியை நம்ம சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணுவோமா? பாருங்க, 36வது கேள்வி. ரைட். எண் வர்க்கம் சக 4 எண் சய 96. ரைட். எண் வர்க்கம் சக 4 எண் சய 96. அப்ப இதுல குயிக்கா யோசிக்கணும். 96 என்ன வரும்? 48 தர 2 பொருத்தம் இருக்கா? இல்ல. 48 2 கூட்டுனா 50 வரலாம், கழிச்சா 46 வரலாம். அதுக்கும் இந்த 4க்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அடுத்தது சரிதானே? 48 2 ஜோதிச்சாதானே? அடுத்தது என்ன வரும்? 24 தர 4 கூட்டினாலும் கழிச்சாலும் 4 வாரத்துக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. அப்ப அடுத்தது 24 4 24 இந்த 2த்துக்கு இங்க போடுங்க. 12 8 கூட்டுனா வாய்ப்பு இல்லை, ஆனா கழிச்சா வாய்ப்பு இருக்கு. சரிதானே? 12 தர 8 96. 12ல இந்த 8 போனா 4. இங்க வந்து பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. எண் வர்க்கத்திட குணகமாக 1 இருக்கு. அப்போ எண் வர்க்கத்திட குணகம் ஒன்றுனா இடத்துல 1 தர 1. அந்த -96 இருக்குல்ல, -96 எப்படி யோசிக்க சொல்றேன்டா? 8 தர 4 சாரி 12 தர 8 மாறி சொல்லிட்டு 12 தர 8. ஆனா இடத்துல -96ன்றதால இங்க பிளஸ் பெருமானம் என்றதால நான் என்ன சொல்றேன்? பெரிய பெருக்கத்துக்கு இங்க பிளஸும் சிறிய பெருக்கத்துக்கு மைனஸும் வரும். காரணம் இங்க மைனஸ் இருக்கு, கட்டாயம் 2ல ஏதோ ஒன்று மைனஸ்.
நடுவுல வாரது பிளஸ் என்றதால பெரிய பெருக்கம் பிளஸ் ஆகும். ஏன் பிளஸ், பெரிய பிளஸ் சிறிய மைனஸ் ரெண்டையும் சேர்க்கக்குள்ள விடை பிளஸ் ஆக இருக்கும். அப்ப 12 8 ரெண்டையும் கூட்டினோம்னா 4. எனவே இங்க இருக்கிற காரணி என் சக 12, ரைட். அடுத்தது என் சய 8 இப்படி வரும். சரி, என் சக 12 என் சய 8 இவ்வளவுதான் இதுல காரணி. இந்த ஸ்டெப், இந்த ஓயல் மெத்தட் இனி வேணாம். சரிதானே, இனி வேணாம். இதை நேரடியா ஒரே லைன்ல இப்படி யோசிக்கலாம். இது கஷ்டமா இருக்கும், சிக்கலா இருக்கும், ரைட். ஆனா வந்து என்ன சொல்லுங்க, நம்ம பழகிக்கொள்ளணும். ஏன் பழகிக்கொள்ளணும்னா ஒரே தரத்துல சுருக்குறது தான், ஒரே தரத்துல காணிப்படுத்துறது நம்மளுக்கு தேவை. சரி, ஓகே. 37 ஏன்னா அதை பழக்கப்படுத்துறதுக்கு இவ்வளவு கேள்வி போட்டுருக்கு. இப்போ 37வது கேள்வியை பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக 5x சய 6. அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 5x சய 6 சொல்லும் போது ரைட் பாருங்க, இங்க சாரி கவனிங்கடாப்பா, இங்க இங்க வந்து கவனிங்க. அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 5x சய 6 சொல்லக்கூட இப்ப -6 என்ன, -6 -6 காரணி என்று சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏற்கனவே கச்சது போல சய 6 1, அடுத்தது சய 1 6, சய 3 2, அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க 2, என்ன சொல்லும் சய 3 இப்படி எல்லாம் வரும். மற்றது உங்களுக்கு வீடியோ பிளர் ஆயிருக்குதா, கிளியர் இல்லாம இருக்கா? வீடியோ கிளியர் இல்லாம இருக்குதா? அப்படி சிக்கல் இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் பரவாயில்ல சார். கொஞ்சம் பாருங்க, சிக்னல் இருக்கா செக் பண்ணுவோம். கொஞ்சம் இதுல சரியாயிருமான்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக 5x சய 6. இப்போ ஓகே.
கவனிங்க. ரைட், இப்போ ஓகேவா இருக்கும். சரி, எக்ஸ் வர்க்கம் சக 5x சை 6. இதுல சை 6 இந்த சை 6 இருக்கு தானே, காரணிகள். காரணிகள் என்றக்குள்ள 3 சை 2 கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன வரும்? உங்களுக்கு சை 1 தான் வரும். சை 2 3 கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன வரும்? 1 தான் வரும். அடுத்தது சை 6 1 கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சை 5 வரும். சை 6 சாரி 6 சை 1 கூட்டும்போது உங்களுக்கு 5 வரும். அப்ப காரணி இந்த இடத்துல என்னவா இருக்கணும்? எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1. எனவே இவ்விடத்துல 1 தர 1. அப்ப சை 6 என்று சொல்லக்கொள்ள இங்க வந்து 6 சை 1 தான் வரும். ஏன்னா இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கிறதால இது ரெண்டுல ஏதோ ஒன்று கட்டாய மைனஸ். ஆனா நடுவுல பிளஸ் வர்றதால பெரிய பெருக்கம் பிளஸ் ஆகவும் சிறிய பெருக்கம் மைனஸ் ஆகவும் இருக்கு. எனவே காரணி எக்ஸ் ஆக 6 எக்ஸ் ஐ 1 இருக்கு. அடுத்தது 38வது கேள்வியை பாருங்க. 38வது கேள்வியில எக்ஸ் வர்க்கம் சை 4x சை 12. அப்ப எக்ஸ் வர்க்கம் சை 4x சை 12. இங்க வந்து என்ன சொல்லுங்க, 12 சொல்லக்கூட உங்களுக்கு 3 4 யோசிக்கவே தேவையில்ல, வாய்ப்பே இல்லை 4 வாரத்துக்கு. அப்ப 6 2 தான் வாய்ப்பு இருக்கு. இங்க சய இருக்கு. அப்ப என்ன யோசிப்பீங்க? கட்டாயம் இங்க 1 1 எக்ஸ் வர்க்கத்தின குணம் 1 தானே, அதால 1 1 12 சய 12 இங்கேயும் சய இருக்கு. அப்ப 6 2 தான் ஏதோ ஒன்றுக்கு மைனஸ் வரணும். ஆனா நடுவுல மைனஸ் இருக்கிறதால பெரிய பெருக்கத்துக்கு மைனஸும் சிறிய பெருக்கத்துக்கு பிளஸும் இருக்கு. சக 2 சய 6 சய 4 தரும். சய 6 தர 2 சய 12 தரும். எனவே காரணி எக்ஸ் சய 6 எக்ஸ் சக 2. அதாவது எக்ஸ் வர்க்கத்தோட குணகம் தான் 1. அந்த 1 காரணி தான் 1 தர 1. அந்த 1 1 எங்க பிரிஞ்சு போகும்டா இந்த தனித்தனி எக்ஸுக்கு பிரிஞ்சு போகும். அடுத்து 39வது கேள்வியை பாருங்க. 39வது கேள்வி பாத்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சய 42. இங்க 1 1 இங்க வந்து என்ன சொல்லும் 42. வேற யோசனையே தேவையில்ல, 6 7 ஏண்டா இங்க 1 இருக்கு. அப்ப 6 7 தான் யோசிக்கணும். அப்ப 6 7 யோசிக்காம போடுங்க. இங்க என்ன சய 42 2ல ஏதாவது 1க்கு மைனஸ் வரணும். ஆனா நடுவுல பிளஸ் இருக்கிறதால பெரிய பெருக்கத்துக்கு பிளஸ் சிறிய பெருக்கத்துக்கு மைனஸ். எனவே எக்ஸ் சய 6 ஒரு காரணி, அடுத்தது எக்ஸ் ஆக 7 மற்ற காரணி. ரைட், எக்ஸ் ஆக 7 அடுத்த காரணி. அப்படியே 40வது கேள்வியும் பாருங்க. 40வது கேள்வி என்ன சொல்றாங்கடா, எக்ஸ் வர்க்கம் சாரி இங்க எக்ஸ் வர்க்கம் சய 9x சக 18. எக்ஸ் வர்க்கம் சை 9x சக 18. அப்ப இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு. இது நல்ல ஒரு கேள்வி. அப்ப இது என்னன்னா இடத்துல 1 1 தான் வரப்போகுது. ஏன் எக்ஸ் வர்க்கத்தின் குணம் 1. அப்ப அங்க 1 1 தான், அதுல மாற்றம் இல்லை. இப்ப என்னன்னா 18 இருக்கு, பிளஸ் 18 இருக்கு, இங்க மைனஸ் 9 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அங்க ரெண்டுமே மைனஸ் என்று அர்த்தம். பெருக்கும் போது பிளஸும் கூட்டும் போது மைனஸும் வரணும்னா ரெண்டுமே அங்க எப்படி இருந்திருக்கணும், மைனஸாக இருந்திருக்கணும். ரைட். அப்ப -6 -3 தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே தெரியும். ஏண்டா 9 2 என்ன செய்தாலும் திரும்ப ஒரு 9 வர போறதில்ல. 9 2 கூட்டினா என்ன சொல்லுங்க, 11 வரணும். 9ல இருந்து 2 போனா 7 வரணும். எப்படி பார்த்தாலும் அவடத்துல திரும்ப 9 வர வாய்ப்பே இல்லை. அப்ப 6 3 தான் நம்மளுக்கு இருக்கிற தெரிவு. அதுல இங்க சக இருக்கிறதால ரெண்டுமே மைனஸ். ரைட். அப்ப இங்க -6 -3 -9 காரணி என்ன சொல்லுங்க, எக்ஸ் ஐ 6 எக்ஸ் ஐ 3. இவ்வளவுதான் விஷயம். சரியா? ஓகே.
ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது 41, 42 எல்லாம் தொடர்ச்சியா ட்ரை பண்ணுவோம். சரிதானே? 41 எல்லாம் எக்ஸ் வர்க்கத்தோட குணகம் மாறுற மாதிரி கேள்விகள் தொடர்ச்சியா ட்ரை பண்ணுவோம். இனி இந்த மெத்தட் செய்யவே தேவையில்லை, செய்யவே கூடாது. ஏன்னு சொன்னா அந்த அதை பழகி வைக்கிறதுல அதுல ப்ராக்டிஸ் எடுக்கிறது அர்த்தம் இல்லை. அது உங்களுக்கு ஓஎலுக்கு போதும். இனி இந்த cross மெத்தட் நேரடியா எழுதுறது, உங்களால cross போடாம நேரடியா எழுத இயலுமெண்டா இன்னும் நல்ல. இந்த cross போடாமலே உங்களால நேரடியா எழுத இயலுமெண்டா, நான் சொன்னேன் தானே, உங்களுக்கு இன்றைக்கு ஈவினிங் ஜூம் கிளாஸ் நடக்கேன்டா காலையில வந்து என்ன சொல்லுங்க, நேரடி கிளாஸ் லைவ் கிளாஸ் இங்க நடந்துடும் டியூட்டோரியல். அப்ப இங்க கிளாஸ்ல வந்து என்ன சொல்லுங்க, ஒரு 3-4 பேர் வந்து இந்த cross-ஏ போடாமலே எழுதுனாங்க. உங்களாலையும் அந்த cross போடாம எழுத இயலுமெண்டா, எனக்கு தெரியாதே நீங்க என்ன எழுதுறீங்கன்னு. இது ஒரு லெக்சர் மெத்தட்லாம் போகும் இந்த கிளாஸ். என்ன உங்களுக்கு டவுட்டுகள் கேள்விகள் செய்து காட்டுவேன். முழுக்க முழுக்க உங்களோட பொறுப்புல நீங்க தான் படிக்கணும். சரி. அப்ப உங்களாலையும் இந்த cross போடாம எழுத இயலுமென்னு சொன்னா போடுங்க.
சரி, அடுத்த கேள்வி போமா. முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 41வது கேள்விக்கு போவோம். இப்ப 2x வர்க்கம் சக 5x சக 3. இப்ப எக்ஸ் வர்க்கத்துல குணகம் என்னடா 2. அப்ப 2 காரணி என்றக்குள்ள அங்க யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 தர 1 தான் இருக்கு. ரைட், 2 தர 1. அடுத்தது 3 என்று சொன்னா நம்மளுக்கு அங்க யோசிக்கிறதுக்கு என்ன, 3 தர 1 தான் இருக்கு. அப்ப 3 தர 1 இப்படி போடுறேன். அப்போ குரோசின் வழியை பாருங்க, உங்களுக்கு என்ன 6ம் 1ம் நீங்க மைனஸ் ஏதாவது இருக்காட்டா இல்ல. அப்ப மைனஸ பத்தி யோசிக்கிற பிரச்சனைகளும் இல்லை. அப்ப இவ்விடத்துல வந்து என்ன, 3 தர 2 6ம் இந்த 1ம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும், 7 வரும். சரி, அப்ப உங்களுக்கு என்னன்னு வரப்போகுது, 7 வரப்போகுது. சோ நம்மளுக்கு அது பொருத்தமா இருக்காது. அப்ப இதுல வேற என்ன மாற்றம் செய்யலாம்டா, இதை இப்படி போடாம மூண்டையும் இங்க போட்டு பாருங்க. மூண்டையும் இங்க போட்டு பாத்தீங்கன்னா 3 தர 1 3, 2 தர 1 2மாக இருக்கும். அப்ப 3ம் 2 மண்டக்குள்ள நம்மளுக்கு தேவையான 5 வரும். இங்க 3ம் இங்க 2 மண்டக்குள்ள உங்களுக்கு என்ன 5 வரும். எனவே இங்க 2x ஆக 3, அடுத்தது இந்த x ஆக 1, அதுதான் காரணி. ரைட், அப்ப நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுங்க, இப்ப பெருக்கம் சரியா வராட்டி இல்ல வேற ஒரு ஆப்ஷனும் இல்லை நம்மளுக்கு. 3 1 தவிர வேற ஆப்ஷனும் இல்லை. அப்ப இடம் மாத்தி போடுறது. சரியா, 1 3 சரி வரலன்னே நான் மாத்தி போட்டேன் 3 1 அது சரி வந்தது. அப்ப காரணி 2x ஆக 3, அடுத்தது x ஆக 1. 42வது கேள்வியை பாருங்க. 2x வர்க்கம் சக சய 5x சக 3. அப்ப 2x வர்க்கம் சய 5x சக 3 என்று சொன்னார். இங்க இங்க காரணி வந்து பாருங்க, 2 தர 1 அதுல மாற்றம் இல்லை. இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்குண்டா, இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்குன்னு சொன்னா ரைட், என்ன சொல்லுவோம், கட்டாயம் இங்க ரெண்டுமே மைனஸ். அப்பதான் பெருக்கும் போது என்ன வரும், பிளஸ் வரும். குறுக்கே பெருக்கி எடுக்கும் போது நடுவுல மைனஸ் வரும். இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸும், குறுக்கே கூட்டி எடுக்கும் போது வந்து என்ன நம்மளுக்கு பிளஸும் வரும், சாரி மைனஸும் வரும். ரெண்டையும் பெருக்கணும்னு சொன்னா இங்க வர பிளஸ், குரசின் வழியை பெருக்கி எடுக்கக்குள்ள மைனஸ் மைனஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த மைனஸை தரும். அப்ப இடத்துல சரியான இடத்துல 3யும் 1யும் போட்டா சரி. சய 2ம் சய 3ம் நடுவுல வர சய 5 தரும். எனவே காரணிகள் இந்த இடத்துல 2x சய 3 x சய 1மாக இருக்கும். 2x சய 3 x சய 1 இதான் காரணி. அடுத்தது 43. 43வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா 2x வர்க்கம் சக 5x மைனஸ் 18. இப்ப 2x வர்க்கம் சக 5x சய 18 இதுல காரணியை பாத்தீங்கன்னா 2 1 மாற்றம் இல்லை. இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு. அப்ப 18க்குள்ள 6ம் 3ம் அடுத்தது 9ம் 2. இது ரெண்டுல 6ஐயும் 3ஐயும் பாத்தீங்கன்னா 6 2 12 மற்றது 3 கூட்டுனால கழிச்சாலும் 5 வாரதுக்கு வாய்ப்பே இல்லை. மாத்தி போட்டா கூட என்ன சொல்லுவோம், 6ம் 3ம் இங்க போட்டா பெருக்கணும்னு சொன்ன 6 மற்றது 6 இங்க நடுவுல 5 வாரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப 18 9 2 யோசிக்கும். அப்ப 9 2 இங்க 9 இங்க 2ஐயும் போடுங்க. 4ம் 9ம் 5 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நடுவுல பிளஸ் இங்க மைனஸ். அப்ப பெரிய பெருக்கம் பிளஸ்ஸா வரணும். அப்ப 9 இங்க 4 எது பெரிய பெருக்கம், இந்த 9 தான் பெரிய பெருக்கம். அப்ப இங்க பிளஸும் இங்க மைனஸும். இப்ப யோசிச்சு பாருங்க, சய 2 தர 9 சய 18, 2 தர சய 2 சய 4, 1 தர 9 9, சய 4ம் 9ம் 5. எனவே காரணி இங்க என்ன இருக்கு, 2x ஆக 9 அடுத்தது x சய 2 இவ்வளவுதான் அங்க இருக்கிற காரணிகளா இருக்கு. சரி, முடிச்சுக்கொள்ளுங்க. ரைட்,
சரியா? அப்ப இதுல நீங்க தொடர்ச்சியா ட்ரை பண்ணலாம். சரிதானே? நம்ம அடுத்த டைப்பான கேள்வி எங்க இருக்குன்னா 49ல அடுத்த டைப்பான கேள்வி இருக்கு. நீங்க 44ல இருந்து 48 வரைக்கும் 44ல இருந்து 48 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ரைட்? நாளைய கிளாஸ்ல சரிதானே? நாளைய கிளாஸ்ல நம்ம வந்து இதுக்கான ஆன்சர்களை செக் பண்ணுவோம். சரி, 44ல இருந்து 48 வரைக்கும் ஆன்சரை செக் பண்ணி போட்டு 49வது கேள்வி இருக்கா பாருங்க. இது வரைக்கும் நம்ம செய்த கேள்விகள் எல்லாமே தனியே எக்ஸ்ல மட்டும் இருக்கிற கேள்வி. 49க்கு பிறகு எக்ஸும் பையும் சேர்ந்து வாரது, ஏயும் பியும் சேர்ந்து வாரது, அங்கால எல்லாம் அடுத்தடுத்த டைப் 55வது கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏ கணம் அப்படியான கேள்விகள் அதெல்லாம் இருக்குது. சரிதானே? ஓகே, நாளைய கிளாஸ்ல அந்த டைப் வித்தியாசமான டைப் அடுத்த டைப்பான கேள்விகளை பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த ஐடியாவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுகளை ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு 44ல இருந்து 48 வரைக்கும் ஆன்சர் எடுக்கலாமா என்றதை பாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. பிழைச்சா பிழை வந்தா அதை திருத்துறது தான். அதுக்கு முதல் நீங்க ரை பண்ணாதான் அது பிழையா சரியானதை முடிவு எடுக்கலாம். முதல் ரை பண்ணி பாருங்க. பண்ணி தொடங்குறேன். பிள்ளை விட்டு தான் திருந்தலாம். ஒழுங்கா வடிவா ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்குது உங்களுக்கு. நாளைய கிளாஸ்ல பார்ப்போம். என் டவுட் என்ன நீங்க கேட்கலாம். மற்றபடி நீங்க எழுதி முடிச்சுட்டு லீவ் ஆகி கொள்ளுங்க. ரைட்? அந்த புதுசா வந்தால் வந்து என்னன்னு சொல்லுங்க. ஒருக்கா என்ன கிளாஸ் முடிய கண்டக்ட் பண்ணுவோம்.